Hello guys, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் புதுசான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது ஆண்ட்ராய்டுக்கான ஒரு 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல இருக்கும்போது வழக்கம் போல வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோல உங்க நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைச்சிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக்கு எந்த ஆப்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்லேருந்து தாங்க நீங்கள் பார்க்க போகிறோம். இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எதனா ஒரு வீடியோ ப்ளே பண்ணிக்கோங்க. ப்ளே பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து போர்ட்ரேட்லேருந்து லேண்ட்ஸ்கேப்புக்கு திருப்பணும்னா ஒன்றும் பண்ணாதீங்க, மேலே புல் பண்ணுங்கள். மேலே புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடுக்கு வியூ மாறிடும். மறுபடியும் நீங்கள் இந்த சைடு வந்து புல் அப்பு பண்ணிங்கன்னா இந்த சைடு மறுபடியும் உங்களுக்கு ஃபோனு ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி, அதாவது போர்ட்ரேட்டில் வந்து உங்கள் ஃபோன் வந்து மாறிடும். இது வந்து இப்போ நியூவாக அப்டேட் பண்ணிருக்காங்க யூடியூப்பில். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கு, வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற ட்ரிப்பு எதில் பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து யூடியூப்பில் தான் பார்க்க போகிறோம். இது வந்து அதை விட கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு தான். இப்போ வந்து யூடியூப் வந்து நமக்கு வந்து கேப்ஷன் எனேபிள் பண்ணிருக்காங்க, அதாவது சப்டைட்டில் வந்து எனேபிள் பண்ணிருக்காங்க. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கீழே இருக்கும், நம்ம வந்து 3 டாட் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கேப்ஷன் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அது மாதிரி கிடையாது. வீடியோக்கு மேலேயே தனியாக சிசின்னு கொடுத்துருக்கனால நம்ம அதை ஆன் பண்ணுறதுனால ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணுறதுனால ஆஃப் பண்ணிக்கலாம். இது மூலமாக என்னென்னா நம்ம எதனா இங்கிலீஷ் படம் அது மாதிரி இல்லை இங்கிலீஷில் எதனா சாங்ஸ் கேட்குறோம்னா நம்ம மொழிக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஈஸியாக பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் எந்த ஆப் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் லென்ஸ் தாங்க. இப்போ வந்து நிறைய பேருக்கு வர ஃபோனில் எல்லாருமே வந்து ஆண்ட்ராய்டு 7க்கு மேலே இருக்கிற எல்லா ஃபோனுக்குமே வந்து கூகுள் லென்ஸ் வந்து அப்டேட்டாகவே இருக்குது. இதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண இமேஜை நமக்கு ஏற்றபடி ஒரு வேர்டு ஃபைலாவோ ஒரு பிடிஎஃப் ஃபைலாவோ நமக்கு ஏற்றபடி மாற்றிக்கலாம். அது எப்படி நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கூகுள் லென்ஸ் ஆப் வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து கூகுள் லென்ஸ்ன்ற ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்ட பிறகு அதில் வந்து சைடில் வந்து கன்வெர்ட் டு பிடிஎஃப்னு இருக்கும், அது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ இமேஜ் எதனா ஒன்று இருக்கலாம். இப்போ நம்ம சிஸ்டமில் இப்போ எதனா ப்ரௌஸ் பண்ணுறோம், அதில் இருக்க ஃபாண்ட் ஃபுல்லாக எனக்கு அப்படியே வேணும்னா அதை அப்படியே கேமராவை ஜஸ்ட் ட்ராக் பண்ணிட்டு நடுவில் உங்கள் கேமரா பட்டன் மாதிரி இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும். அதில் இருக்கிற மொத்த ஃபாண்ட்டுமே உங்களுக்கு வந்து ட்ராக் ஆகிடும். ட்ராக் ஆன ஃபாண்ட்டை நீங்கள் வந்து காப்பி பண்ணிவிட்டு காப்பி டு கிளிப் போர்டு கொடுத்து வச்சுக்கோங்க. கொடுத்து வச்சுட்டு உங்களுக்கு வந்து எதனா பிடிஎஃப் ஃபீவர் கூகுள் பிடிஎஃப் ஃபீவர் இல்லை எதனா வேர்ட் ஆப் எதனா ஏற்றி வச்சுன்னா அதில் போய் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து கரெக்டாக ரெடி ஆகிடும். அது நீங்கள் சேவர்ஸ் கொடுத்துட்டு அதில் இருக்க குட்டி குட்டி சேஞ்சஸ்லாம் மட்டும் கிளியர் பண்ணிட்டு நீங்கள் அது ஒரு பிடிஎஃப் ஃபைலாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த ட்ரிக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி காய்ஸ் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த கூகுள் லென்ஸ் ஆப் வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிருக்கேன், அதை வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்லேட்டும் பண்ணிக்கலாம். நான் ட்ரான்ஸ்லேட்டும் கொடுத்துட்டேன். இங்கிலீஷ் டு தமிழ். நீங்கள் வந்து இந்த இடத்துல தமிழ்னு இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து செலக்டடாக இங்கிலீஷ் தான் இருக்கும். நீங்கள் வந்து லாங்குவேஜ் வந்து நீங்கள் வந்து தமிழ்னு மாற்றிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து இது வந்துருச்சு. வணக்கம் நண்பர்களே, எனக்கு யூடியூப் சேனலுக்கு வருக அப்படின்ட்டு நான் வந்து டைப் பண்ணிருக்கேன். இது வந்து ஈஸியாக நம்ம வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இது மாதிரி உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் எதனா தெரியாத வார்த்தைகள் இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து இந்த ஆப் வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்கள் மொழிக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம நாலாவது பார்க்க போகிற ஆண்ட்ராய்டு டிப் வந்து எந்த ஆப்லன்னு கேட்டிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் தாங்க. அதாவது நம்ம வந்து ஆண்ட்ராய்டு 5 இல்லை 6க்கு மேலே இருக்கிற எல்லா ஃபோன்லையுமே வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வந்துருக்கு. இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக நம்ம பேசுகிற மொழியை வந்து வேறு மொழிக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து யாருக்குன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்புறோம்னா நம்ம ஈஸியாக அனுப்பலாம். நம்ம ஃபோனையே அந்த அசிஸ்டன்ட் வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அசிஸ்டன்ட் ஓப்பன் பண்ணோன்னா ஒன்றும் இல்லை, நமக்கு கீழே வந்து ஒரு 3 பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 பட்டனில் நடுவில் இருக்க பட்டனை ஒரு 5 செகண்ட் இல்லை 0.5 செகண்ட் மட்டும் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். ஒரு டாகிள் மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஆகும். அந்த வாய்ஸில் நீங்கள் வந்து எதனா சர்ச் பண்ணணும்னா நீங்கள் வந்து கூகுளில் நீங்கள் வாய்ஸ் வச்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை சென்ட் மெசேஜ் டூன்னு சொல்லி இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் இந்த நம்பருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் அனுப்பலாம். உங்கள் கால் பண்ணலாம், மெசேஜ் அனுப்பலாம். இப்படி எக்கச்சக்க ஃபீச்சர் வந்து இதில் வந்து இருக்குது. இது வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அஞ்சாவது டிப் வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோ எடுக்கிறவங்களுக்கு ஃபோனில் மல்டிபிள் ஃபோட்டோஸை ஒரே செகண்டில் எடுக்கிறதுக்காக இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன டிப்புன்னு பார்த்துடலாமா? உங்கள் ஃபோனில் இருக்கிற கேமரா ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு பக்கெட்டில் ஒரு கல் போடுற மாதிரி போடுறேன். அப்படி போடுறதுல வந்து இப்போ நான் வந்து ஒரு கிளிக்கில் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்தேன்னா நிறைய எரர் இருக்கும். அதே மாதிரி நம்ம இமேஜ் வந்து ஒரு கிளியரான ஒரு ரெசல்யூஷன் வந்து இமேஜ் கிடைக்காது. ஆனால் இப்படி பண்ணுறதுனால நமக்கு வந்து இமேஜ் வந்து செம கிளியராக இருக்கும். அதில் உங்களுக்கு தேவைப்படுற இமேஜஸ் மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ட்ரிக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் கேமரா ஆப் இருக்கும். கேமரா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோவில் போர்ட்ரேட் வேணும்னு வச்சுக்கோங்க, இல்லை சாதாரண ஃபோட்டோ எடுக்கிற மோடு இருந்தாலும் வச்சுக்கோங்க.
ஒரு இலை விழுற மாதிரி இருக்குன்னா அந்த இலை விழுற மாதிரி இருக்கிறத அப்படியே வச்சுட்டு அவங்க கேமரா பட்டன் இருக்கும், அதை வந்து ரொம்ப நேரம் அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து நிறைய ஷட்டர் சவுண்டு வந்து நிறைய கேட்கும். அப்படி கேட்டு முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு வந்து அந்த தண்ணி விழுந்தது, அந்த இலை விழுந்தது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோனில் வந்து கேப்சர் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் கேலரியில் போயிட்டு அந்த இலை விழுந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் ஃபோட்டோஸாக இருக்கும். அதில் உங்களுக்கு தேவைப்படுற ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் எதுக்கு வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபோட்டோகிராஃபியில் செம்மையான ட்ரிக்கு, வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கூகுள் வந்து இந்த பாலிசியை வந்து என்றைக்கு எடுத்துகிட்டு வரான்னு கேட்டிங்கன்னா 1 ஜூன் 2021 அன்றைக்கி இந்த பாலிசி வந்து எடுத்துகிட்டு வராங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா யார் அக்கௌண்ட்லாம் அதே மாதிரி சொல்ல மறந்துட்டேன், யார் அக்கௌண்ட்லாம் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு யூஸே இல்லாமல் இருக்கணும் அவங்க அக்கௌண்ட்லாம் வந்து கூகுள் தரப்புலேருந்து கம்ப்ளீட்டாக டெலீட் செய்யப்பட்டுரும். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா அக்கௌண்ட்டு எதனா ஒரு அக்கௌண்ட்டு சைன்இன் பண்ணி வச்சுருக்கீங்களா, லேப்டாப்பில் ஒரு அக்கௌண்ட்டு, ஃபோனில் ஒரு அக்கௌண்ட்டு, அது மாதிரி 5 அக்கௌண்ட் 6 அக்கௌண்ட்டு கூட நிறைய பேர் வச்சுருப்பீங்க. அது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சி அதை வந்து லாகின் பண்ணிட்டு இல்லை லாகின் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணிட்டு வச்சுருங்க. அப்படி பண்ணி வைக்கிறதுனால வந்து அவங்க வந்து அக்கௌண்ட்டை வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணாமல் விட்டுனா வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அக்கௌண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து டெலிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்க ஃபோட்டோஸு டாக்குமெண்ட்ஸ் எதையும் வந்து நம்மளால் வந்து ரெக்கவரி பண்ணிக்க முடியாது. இதை நான் வந்து சொல்லணும்னு இருந்துச்சு. நேற்று வந்து எனக்கு வந்து மெயில் வந்துச்சு, அதனால தான் நான் உங்களுக்கு இந்த இன்ஃபோ நான் வந்து சொல்லிடுறேன். அதே மாதிரி இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன், நிறைய பேர் வந்து கூகுள் ஃபோட்டோஸில் வந்து நிறைய வந்து அப்லோட் பண்ணி ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க. நேற்று வந்து நமக்கு வந்து ஒரு மெயில் வந்துச்சு, எல்லாருக்குமே கூகுள் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே வந்துருக்கும் தான் நினைக்கிறேன். அதாவது நமக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் குறிப்பிடப்பட்ட ஒரு 5 GB வரைக்கும் ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பாங்க. அதை விட நமக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து எக்ஸ்டீடாக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோன்னா நமக்கு வந்து கூகுள் வந்து பே பண்ணுற ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதாவது நம்ம வந்து காசு கட்டி அந்த ஆப்பை யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. அதனால் 5 GB யாருக்குன்னா மேலே ஃபோட்டோஸ் எதுனா அப்லோட் ஆகிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் வந்து அர்ச்சிவில் போட்டு மொத்தமாக உங்கள் பிசியில் இல்லை உங்கள் ஃபோனில் கூட நீங்கள் வந்து அர்ச்சிவில் போட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ. கூகுள் வந்து இந்த பாலிசியை வந்து என்றைக்கு எடுத்துகிட்டு வரான்னு கேட்டிங்கன்னா 1 ஜூன் 2021 அன்றைக்கி இந்த பாலிசி வந்து எடுத்துகிட்டு வராங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா யார் அக்கௌண்ட்லாம் அதே மாதிரி சொல்ல மறந்துட்டேன், யார் அக்கௌண்ட்லாம் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு யூஸே இல்லாமல் இருக்கணும் அவங்க அக்கௌண்ட்லாம் வந்து கூகுள் தரப்புலேருந்து கம்ப்ளீட்டாக டெலீட் செய்யப்பட்டுரும். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா அக்கௌண்ட்டு எதனா ஒரு அக்கௌண்ட்டு சைன்இன் பண்ணி வச்சுருக்கீங்களா, லேப்டாப்பில் ஒரு அக்கௌண்ட்டு, ஃபோனில் ஒரு அக்கௌண்ட்டு, அது மாதிரி 5 அக்கௌண்ட் 6 அக்கௌண்ட்டு கூட நிறைய பேர் வச்சுருப்பீங்க. அது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சி அதை வந்து லாகின் பண்ணிட்டு இல்லை லாகின் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணிட்டு வச்சுருங்க. அப்படி பண்ணி வைக்கிறதுனால வந்து அவங்க வந்து அக்கௌண்ட்டை வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. பண்ணாமல் விட்டுனா வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அக்கௌண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து டெலிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்க ஃபோட்டோஸு டாக்குமெண்ட்ஸ் எதையும் வந்து நம்மளால் வந்து ரெக்கவரி பண்ணிக்க முடியாது. இதை நான் வந்து சொல்லணும்னு இருந்துச்சு. நேற்று வந்து எனக்கு வந்து மெயில் வந்துச்சு, அதனால தான் நான் உங்களுக்கு இந்த இன்ஃபோ நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ நான் சொன்னேன் இந்த 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு அதேமாதிரி நிறைய பேருக்கு இது தெரியாமலாம் இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த 3வது 4வது ட்ரிக்கும் வந்து நிறைய பேருக்கு ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே காய்ஸ், இது போல் வேறொரு வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். எப்படி உங்கள் ஸ்மார்ட் கோகுல். குட் பை.